ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பனங்குட்டி சேனல். இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்து கார்த்திகை தீபம்ன்றதுனால கோலெல்லாம் போட்டு ரெடியாக இருக்கோம் ஏற்றுறதுக்கு. டிவிலையும் வந்துட்டு அதில் காமிச்சிட்டாங்க மகாதீபம் 6 மணிக்கு கரெக்டாக ஏற்றிட்டாங்க. இப்போ இதை நம்ம பண்ணிக்கலாம். அப்படியே வச்சிட்டோம். அப்படியே சுற்றி வச்சுருக்கோம். இப்போ இதுங்களையும் ஏற்றின்னு போய் ஒவ்வொன்றா வைக்கலாம். கூட ஒரு வேலை நான் எடுத்து வச்சுட்டு விற்க மாட்டேன். இங்கே அகல நான் விற்கல. அம்மா வச்சாங்க, பட் இலையோடு இருக்கிறதுனால தான் நான் வைக்கல. அதனால தான் அம்மா வைக்கிறேன்னாங்க. கீழே இலை வச்சுருக்காங்க, இலையோடு ஏற்றி வைக்கணுமா. நாங்கள் வந்துட்டு கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி ஒரு நாள் ஏற்றி வைப்போம். அம்மா அது எதுக்குமா ஏற்றுவாங்க முன்னாடி ஒரு நாள்? பரணி தீபம். அதுக்கப்புறம் கார்த்திகை தீபத்துக்கு அதுக்கப்புறம் நாள் ஓ, அதுக்காகவா? சரி. அதுக்கு முன்னாடி ஏற்றுறது வந்துட்டு பரணி தீபமா. இப்போ நம்ம கார்த்திகை தீபத்துக்கு மறுநாள் ஏற்றுறது வந்துட்டு இதுவான் நம்ம வீட்டில் கும்புறதுக்காகவா. இப்போ இது ரெண்டுத்துமே எடுத்துன்னு போகிறாங்க கடையில் வைக்கிறதுக்கு. இந்த எத்தாண்டு ஒன்று வச்சாச்சு. அம்மா அதை அப்படியே திருப்பி வைமா. இந்த எத்தாண்டு ஒன்று வச்சாச்சு. காற்று கணையிற மாதிரி இருக்கு. நிற்கலையா? அஞ்சிச்சு, ஏற்றிக்கிச்சு. காற்றுக்கு அப்படியே அணியுது. உள்ளே இங்கே எடுத்து வச்சுரு. அப்புறமா கொஞ்ச நேரம் சரி. இப்போ நம்ம வந்துட்டு இதெல்லாம் எடுத்து வைக்கணும். இது ரெண்டுத்துமே காற்று கூட அழிஞ்சு போச்சு. ஒன்று நம்ம நந்த போகிறதுலேயே அழிஞ்சிரும் போல். இதெல்லாம் தேய்ச்சி இப்போ மற்றது இந்த தண்ணி ஏற்ற மாட்டேன், ஏற்றணும். இப்போ இந்த எத்தாண்டி கடைக்கு முன்னாடியும் ஒரு எத்தாண்டி ஏற்றியாச்சு. ஒரு வேலைக்கு போதும் அந்த எத்தாண்டின்னு சொல்லிட்டாங்க. இப்போ மேலே வைக்கணும். இந்த எத்தாண்டி வைக்கணும். அவ்வளோதான். எல்லா எத்தாண்டியும் வச்சு முடிச்சாச்சு. நீங்களும் நல்லபடியாக கார்த்திகை தீபத்தை கும்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். பாய்.